redraw the given drawing and dimension it as per BS. ஸோ இந்த டயக்ராமை நம்ம வரைஞ்சி இதை ப்ராப்பராக நம்ம டைமென்ஷன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன், இந்த லைன் வரைஞ்சிக்கிறேன். இந்த லைனோட லென்த் வந்து 110 mm கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஒரு 110 mmக்கு ஒரு லைனு ஒன்று வரைஞ்சிக்கிட்டேன். அடுத்ததாக இதோட நடு பாயிண்ட்டை மார்க் பண்ணி இங்கேருந்து நான் ஒரு சென்டர் லைன் ஒன்று வரைய போகிறேன். ஸோ 110 mmல சென்டர் பாயிண்ட் வந்து 55 mm வரும். 110ல் பாதி. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து ஹரிசாண்டலாக நான் வந்து ஒரு சென்டர் லைன் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதுலேருந்து இது மட்டும் இதோட சென்டர் பாயிண்ட் வந்து 125 mm கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இங்கேருந்து 125 mm மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் ஒரு சென்டர் லைன் வரைகிறேன். அடுத்ததாக இங்கே ஒரு செமி சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. இந்த செமி சர்க்கிளோட டயாமீட்டர் 80ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் 80 அப்படின்னா ரேடியஸ் 40. ஸோ காம்பஸில் அளவு 40 mm நம்ம எடுத்துக்கலாம். இதை சென்டர் பாயிண்ட்டாக வச்சு நம்ம ஒரு செமி சர்க்கிள் ஒன்று வரையலாம். அடுத்ததாக இங்கேருந்து 100 mmக்கு லைன் வரைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து 100 mmக்கு நான் ஒரு லைன் வரைகிறேன். அதே போல் இங்கேயும் ஒரு 100 mm லைன் போட்டுக்கலாம். அடுத்ததாக இந்த பாயிண்டில் வச்சு ஹரிசாண்டலாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். அதே போல் இந்த பாயிண்டில் வச்சும் ஹாரிசாண்டலாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஸோ இந்த பாயிண்டில் வச்சுட்டு இந்த லைனை நான் வந்து ஜாயின் பண்ணி விட்டுறேன் இந்த லைனோட. அதே போல் இங்கே லைன் ஜாயின் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் 40 கொடுத்துருக்காங்க. அப்போ காம்பஸில் அளவு நீங்கள் 20 எடுக்கணும். 40ல் பாதி. ஸோ 20 mm அளவு எடுத்துகிட்டு இதே சென்டராக வச்சு இங்கே ஒரு சர்க்கிள் வரைங்க. அடுத்ததாக இங்கேருந்து இது மட்டும் இங்கே ஒரு சர்க்கிள் போட்டிருக்காங்க. இதுலேருந்து இது மட்டும் டிஸ்டன்ஸ் 55 கொடுத்துருக்காங்க. ஸோ 55 நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 55 இந்த இடத்துல வெர்டிக்கலாக ஒரு சென்டர் லைன் போட்டுங்க. ஸோ இங்கே ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. இதோட டயாமீட்டர் 15 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ரேடியஸ் வந்து அதில் பாதி 15ல் பாதி வந்து 7.5 வரும். ஸோ நீங்கள் வந்து 7க்கும் 8க்கும் நடுவில் வர மாதிரி காம்பஸில் அளவு எடுத்துங்க. 7.5. இப்போ நம்ம வரைஞ்சாச்சு. அடுத்தது டைமென்ஷன் பண்ணலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் டைமென்ஷன் பண்ணுறேன். இந்த டிஸ்டன்ஸ் வந்து 110. அடுத்ததாக இந்த டிஸ்டன்ஸ் 100, இந்த டிஸ்டன்ஸ் 125. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் 100, இந்த டிஸ்டன்ஸ் 125. ஸோ டயக்ராமில் வந்து போது இது ஏன்னா கேமரா இது கீழே வந்து
கவர் ஆகாததுனால நான் இங்கே டைமென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் கீழே கூட இதே போல் டைமென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த சின்ன சர்க்கிள் இதை நான் டைமென்ஷன் பண்ணுறேன். ஸோ சர்க்கிள் ரொம்ப சின்னதாக இருந்தால் ஏரோ ஹெட் நம்ம வெளியில் போட்டுக்கலாம். சர்க்கிள் எப்போதுமே டயாமீட்டரில் தான் டைமென்ஷன் பண்ணணும். டயாமீட்டர் 15 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த சர்க்கிளை டைமென்ஷன் பண்ண போகிறேன். டயாமீட்டர் 40. அடுத்ததாக இந்த ரேடியஸ் நான் டைமென்ஷன் பண்ண போகிறேன். ரேடியஸ் வந்து இந்த செமி சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 40. ஏன்னா டயாமீட்டர் 18 சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ரேடியஸ் வந்து 40 இருக்கும். ரேடியஸ்க்கு ஒரு ஏரோ ஹெட் தான் போடணும். ஆர்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கணும். ஸோ ரேடியஸ் 40.